நடிகை சன்னி லியோனின் திரைப்படங்கள், சொந்த தொழில் மற்றும் பிராண்ட் அம்பாசிடர் மூலம் சம்பாதிக்கும் இவர் சொத்துக்களின் விவரங்கள் ஆச்சரியமளிக்கின்றன. கிளாமர் குயின் சன்னி லியோனுக்கு 45 வயதாகிறது. கனடாவின் சர்னியாவில் மே 13, 1981 பிறந்த இவர் பாலிவுட் மற்றும் தென்னிந்திய படங்களில் நடித்து வருகிறார். ஆனால் இவர் நடித்த படங்கள் எதுவும் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மை. தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் இவருக்கு நல்ல வரவேற்பு உண்டு. ஜெய் நடித்த வடகரி படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடி தமிழில் அறிமுகமானார். நடிப்பை தாண்டி ஸ்டார் ஸ்ட்ரக் என்ற பெயரில் சொந்தமாக அழகு சாதன பொருட்கள் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். சின்ன சின்ன ரோல்கள் மூலமே பெரிய சொத்து சேர்த்துள்ளார். அதன் விவரங்களை பார்க்கலாம். சன்னி லியோனின் சொத்து மதிப்பு சுமார் 100 முதல் 115 கோடி ரூபாய் ஆகும். ஒரு படத்தில் நடிக்க 3 முதல் 4 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார். திரைப்படங்கள், ரியாலிட்டி ஷோக்கள் தவிர சொந்த தொழில், சமூக வலைதளங்கள் மற்றும் பிராண்ட் அம்பாசிடர் மூலமும் கணிசமாக சம்பாதிக்கிறார். மும்பை அந்தேரியில் 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்டமான பென்ட் ஹவுஸ் சன்னி லியோனுக்கு உள்ளது. இவர் 2025 மும்பை ஓஷிவாராவில் சுமார் 8 கோடி ரூபாய்க்கு ஒரு அலுவலக இடத்தையும் வாங்கினார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் புகழ்பெற்ற ஹாலிவுட் சைன் அருகே இவருக்கு ஒரு சொகுசு பங்களா இருக்கிறது. சன்னி லியோனிடம் பல காஸ்ட்லி கார்கள் உள்ளன. மசராட்டி, BMW, ஆடி, மசராட்டி கிப்லி நெரிசிமோ, மசராட்டி குவாட்ரபோர்ட்டே, BMW 7 சீரீஸ் மற்றும் ஆடி A5 போன்ற சொகுசு கார்களை வைத்திருக்கிறார். இந்த கார்களின் மதிப்பு பல கோடிகள் ஆகும். சன்னி லியோனின் உண்மையான பெயர் கரஞ்சித் கவுர். சினிமா துறைக்கு வந்த பிறகு தனது பெயரை மாற்றிக்கொண்டார். இவர் 2012ஆம் ஆண்டு ஜிஸ்ம் 2 படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார். 2013இல் வெளியான ஜாக்பாட் படமும் தோல்வியடைந்தது. ஆனால் 2014இல் வந்த ராகினி MMS2 என்ற ஹாரர் படம் பாக்ஸ் ஆபீஸில் ஹிட்டானது. ஹேட் ஸ்டோரி 2, லவ் யூ ஆலியா, சிங் இஸ் பிளிங்க், மஸ்தி ஜாடே, ஃபாடு, ரயீஸ், நூர், பாட்ஷாஹோ, பூமி, ஜூட்டா கஹின்கா, மோத்திச்சூர் சக்னச்சூர் போன்ற பல படங்களில் சன்னி லியோன் நடித்துள்ளார். ரங்கீலா, ஷீரோ, ஹெலன் மற்றும் த பேட்டில் ஆஃப் பீமா கோரேகான் ஆகியவை இவரது வரவிருக்கும் படங்கள். இந்த படங்கள் அனைத்தும் இந்த ஆண்டே வெளியாக உள்ளது.